என் குருவுக்கு சமர்ப்பணம். அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன். அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். சத்குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகளுக்கு பாத திருவிடைகளே சரணம். அன்பே சிவம், மனமே குரு. நாம நிறைய பதிவுல மனமே குரு அப்படின்றத பத்தி நம்ம நிறைய விஷயம் பார்த்துருக்கோம். ஆனா இந்த அன்பே சிவம் பத்தி நம்ம இது வரைக்கும் ஒரு டச் பண்ணாத ஒரு விஷயம். எதுக்கு நம்ம மூச்சுக்கு 300 தடவை நம்ம அன்பே சிவம் சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அந்த அன்பே சிவம்ன்ற பாதையில நம்ம நடந்திருக்கோமா? இப்ப அந்த அன்பே சிவம்னா என்ன, எதுக்காக அது அன்பே சிவம்னு சொல்றாங்க, அதை பத்தின பதிவு தான் இப்ப இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது கொஞ்சம் பெரிய பதிவா தான் இருக்கும். ஆனா உங்க ஆன்மீகத்துக்கு நிச்சயமா ஒரு தீனி போடுற ஒரு விஷயமா இருக்கும். சரிங்களா? அதனால பதிவை முழுமையா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு நான் சொல்ற விஷயம்ன்றது முழுமையா புரியும். அதனால முழுமையா கேளுங்க. சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம இந்த அன்பே சிவம் சொல்லிட்டு இருக்கோம். இந்த அன்புன்றதுக்கும் பற்றுன்றதுக்கும் என்ன விஷயம் இருக்கு? இந்த அன்பும் பற்றும் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரிதான் இருக்கும். ஆனா அன்பு பற்று நம்ம பிரிச்சு பார்க்கணும். இப்ப இந்த அன்புன்றது என்னன்னா, எந்த ஒரு பொருளும் யார்கிட்டையும் எதிர்பார்க்காம வர்றதுக்கு பேர் தான் அன்பு. அதே இந்த பற்று என்பது என்னன்னா, நம்ம ஒரு பொருள் மேல அதீதமா நம்ம செலுத்துற ஒரு பற்று தான் அதீதமா செலுத்துற அன்பு தான் அந்த ஒரு பொருள் மீது மட்டும் நம்ம செலுத்துறதுக்கு பேர் தான் பற்று. இப்போ இந்த பற்றுக்கும் இந்த அன்பே சிவம் அப்படின்னு சொல்றதுக்கும் சிறந்த உதாரணம் எதுன்னா ராமாயணம். சரிங்களா? இந்த ராமாயணம் இந்த அன்பே சிவம் பற்று இத பத்தி பேசுறதுதான் ராமாயணம். ஏன் சொல்றேன்னு கேளுங்க. இப்போ இந்த ராமாயணம் எங்க ஆரம்பிக்குதுன்னா, சூர்பனகை கிட்ட இருந்து ஆரம்பிக்குது. ராமன் லக்ஷ்மண் 2 பேருமே இருக்காங்க. அப்போ சூர்பனகை ராமர் மீதோ இல்ல அந்த மோகம் கொண்டு அவங்கள பார்க்க வராங்க. அப்போ ராமரை ரொம்ப டிஸ்டர்ப் பண்றாங்க. சரிங்களா? அதை பார்க்க முடியாம லக்ஷ்மண் மீது வச்ச பற்று ராமர் மீது இருந்ததுனால அந்த சூர்பனகை அவங்களை டிஸ்டர்ப் பண்ணும்போது, அவங்கள தொல்லை பண்ணும்போது இவர் என்ன பண்ணிடுறாருன்னா அந்த மூக்கு அறுத்துறாரு. இப்போ இங்க ஒரு விஷயம், இங்க என்ன இருக்கு? பற்று மட்டும்தான் இருக்கு. அதாவது லக்ஷ்மண் ராமன் மீது வைத்த பற்று, அந்த பற்று தான் அங்க பெருசா இருந்திருக்கு. இதே அந்த ராமனும் லக்ஷ்மணும் அந்த சூர்பனகை மேல அன்பு செலுத்தி இருந்தாங்கன்னா அப்ப ராமாயணன்றது அங்க நடந்திருக்காது. சரிதானே? சரியா? லக்ஷ்மண் ராமன் மீது வைத்த பற்றுனால இப்ப சூர்பனகை பாதிக்கப்பட்டாங்க. சரிங்களா? இப்ப சூர்பனகை நார்மலா ஒரு பெண் இருக்காங்கன்னா அவங்களுக்கு அந்த முகத்துல அழகான ஒரு பகுதியும் பாத்தீங்கன்னா அந்த மூக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மூக்கு அறுபட்டதுனால அவங்களோட அழகு கம்மியாயிடுச்சு. இப்ப இவங்க என்ன பண்றாங்க, இப்ப ராவணன் கிட்ட போய் சொல்றாங்க, இந்த மாதிரி ராமனும் லக்ஷ்மணும் பாத்தீங்கன்னா என்னுடைய மூக்கை அறுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. இப்போ ராவணன் என்ன பண்றாரு, அவரோட தங்கச்சி மேல இருக்கிற பற்றுனால அவர் என்ன பண்றாருன்னா முன்கோபம், அந்த முன்கோபத்தினால அவர் இப்போ ஒரு பழிவாங்கிற ஒரு குணத்துக்கு வந்துட்டார். 2 பேருமே சிறந்த ஆன்மீகவாதிகள் தான். அவங்களுக்குள்ள நடக்கிற இந்த பற்று அன்பு இது பத்தி சொல்றதா ராமாயணம். கரெக்டுங்களா? நாம் மேலும் பார்க்கலாம். இப்போ ராவணன் ஒரு அரசன். அவர் என்ன பண்றாருன்னா
இப்ப தங்கச்சி வந்து பாதிக்கப்பட்டாங்க. அப்போ ராவணன் என்ன பண்ணுவாரு, எப்படி வந்து இதை வந்து சமாளிப்பாரு? இப்ப அவர் வந்து ஒரு நாட்டுக்கே ராஜா. அப்ப ராஜாவா இருக்கிற தங்கச்சிக்கே வந்து பாதுகாப்பு இல்லைன்னா அப்ப நாட்டு மக்கள் அவர் மேல என்ன சொல்லுவாங்க? சரிங்களா? சோ அப்போ ராவணன் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த நாட்டு மக்கள் மீது, இந்த நாட்டு மக்களை அவரு தான் காப்பாத்துறோம் அப்படின்ற ஒரு ஆணவம். அந்த ஆணவத்துல அவர் என்ன பண்றாருன்னா, சரி இதை வந்து நம்ம வந்து எப்படி இருந்தாலும் நம்ம பழிக்கு பழி வாங்கணும் அப்படின்ற ஒரு புரிதலுக்குள்ள அவர் போயிட்டார். சரிங்களா? இப்ப இதே வந்து அவரு ராவணன் வந்து வேறு விதமா திங்க் பண்ணியிருந்தாருன்னா, எனக்கு இந்த நாட்டு மக்கள்லாம் தேவையில்லை, என் தங்கையோட வாழ்க்கை தான் முக்கியம் அப்படின்னு நினைச்சிருந்தாருன்னா, அப்ப ராமாயணன்றது அங்க உருவாகியிருக்கு. கரெக்ட் தானே? சரி, இப்ப இது ரெண்டு விஷயமே நடந்துருச்சு. இப்ப அடுத்தது என்ன பண்றாங்கன்னா, இவர் போய் சீதையை கடத்திட்டு வராரு. சீதையை கடத்திட்டு வந்தவுடனே சீதை வந்து இப்போ அந்த அசோகவனத்துல வந்து சீதை இருக்காங்க. சரிங்களா? இப்போ ராமருக்கு இப்ப யார் மீது பற்று? சீதை மீது பற்று. சரிங்களா? இப்ப இந்த ரெண்டு விஷயத்திலுமே வந்து என்னன்னா, அங்க சூர்பனகை மீது பற்று, இங்க சீதை மீது பற்று. இப்ப இந்த சீதை மீது பற்று இருக்கிறதுனால அவர் என்ன பண்றாரு, அந்த பற்றுனால சமாதானம் எதுவும் பேசாம சண்டைக்கு அவர் போவதுக்காகவோ இல்ல வந்து அவங்களை காப்பாத்துறதுக்காகவோ அவர் வந்து முயற்சி பண்றார். சரிங்களா? அப்போ அங்க அந்த முயற்சி பண்ணும்போது என்ன பண்றாருன்னா, அவருக்கு உறுதுணையா வந்து இந்த ஹனுமான் ஆஞ்சநேயர் வந்து வரார். இந்த ஆஞ்சநேயர் வந்து பாத்தீங்கன்னா ராமர் மேல அதீத பற்று. ராமர் ஒருத்தர் தான் கடவுள், ராமர் தான் உலகம் அப்படின்னு வந்து வாழ்ந்துட்டு இருக்கார். தப்பு கிடையாது, அது வந்து நம்ம தப்புன்னே சொல்ல முடியாது. ஆனா அவரு ராமர் மீது வைத்த பற்று. சரிங்களா? இப்போ ராமர் மீது வைத்த பற்று. அப்ப என்ன பண்றாங்கன்னா, இங்க இருந்து சீதையை வந்து காப்பாற்றுறதுக்காக தூது அனுப்புறதுக்காக வந்து அனுமன் வந்து போறார், ஆஞ்சநேயர் வந்து போறார். ஆஞ்சநேயர் அங்க போயிட்டு என்ன பண்றாரு, போறார். போய் பேசும்போது அவர் என்ன பண்றாருன்னா தூதுவனா போறார். ஏன் ராமரே போய் தூது பண்ணிருக்க கூடாது? ஏன் ராமரே தூது போயிருக்க கூடாது? ரெண்டு பேரும் வந்து அங்க போய் சந்திச்சிருந்தாங்கன்னா அப்ப அங்க வந்து அந்த ஒரு ராமாயணம் அந்த இடத்துலயே நிச்சயமா முடிஞ்சிருக்கலாம். சரிங்களா? சோ அதுவுமே நடக்கல. ஏன்னா ராமர் வந்து ஒரு அரசர். ஒரு அரசர் எப்பவுமே தூது போக மாட்டாங்க. அங்க வந்து கொள்கை, அந்த கொள்கை மீது கொண்ட பற்று. அப்ப என்ன ஆகுது, இங்க இருந்து யாராவது ஒருத்தரை வந்து தூது அனுப்பணும். ராஜாவோ இல்ல வந்து அரசனோ இளவரசரோ வந்து தூது போக மாட்டாங்க. அப்ப ஒருத்தரை வந்து பொதுவான ஒருத்தரை வந்து தூது அனுப்புறாங்க. அப்ப அனுமான் அங்க போறாரு. அனுமான் அங்க போகும்போது என்ன நடக்குது, சபையில வந்து எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ராவணன் வந்து உயர்ந்த இடத்துலயும் இவர் தூதுவனா போனவர் வந்து கொஞ்சம் கீழையும் இருக்கிறாங்க. அப்போ அவர் வந்து என்ன பண்றாருன்னா, இந்த ராமர் மீது வைத்த பற்று என்ன சொல்லுது, அவருக்கு என்ன வந்து ராமர் வந்து அமைச்சிருக்காரு, அப்பேற்பட்ட அரசன். சரிங்களா? அப்படிப்பட்ட ஒரு கடவுள். சோ அதனால வந்து என்ன அவருடைய தூதுவனா என்ன வந்தது எப்படி வந்து சரிக்கு சமமா இல்லாம உட்கார வைக்கலாம் அப்படின்ற அவருக்குள்ள வந்த ஒரு சின்ன மன அசைவு. அப்ப என்ன பண்றாரு, தன் வாளை சுருட்டி சுருட்டி என்ன பண்றாரு, ஒரு மேடை மேல அமைச்சு அது மேல வந்து ராவணனுக்கும் மேல வந்து உட்கார்றாரு. இப்போ ராவணன் ஆல்ரெடி ஒரு அலங்காரத்துல இருக்காரு. இப்ப இது பண்ண உடனே இன்னும் அவருக்கு வந்து கோபம் அதிகமாகுமா ஆகாத? அப்ப தூதுவனா வந்தவர் வந்து என்ன பண்றாரு, அந்த தன்னிலை மறந்து அந்த தூதுவனையே வந்து சிறைபிடிக்க பார்க்கிறாரு. அப்ப அவரு பிடிக்க மாட்டேங்கிறாரு. எல்லாத்தையும் என்ன பண்ணிருக்காரு, ஒட்டுமொத்த அந்த அரண்மனையை வந்து அவர் எரிச்சுக்கிட்டு போயிட்டார். இப்ப இது இன்னும் நம்மளுக்கு வந்து கோபத்தை அதிகப்படுத்துமா அதிகப்படுத்தாது? சரிங்களா? அப்போ இப்ப ரெண்டு பேருமே வந்து என்ன பண்றாங்க, ஒரு மோதல் வந்து வெடிக்குது. ரெண்டு பேருமே ஆன்மீகவாதிகள் தான். ரெண்டு பேருமே வந்து நல்ல நிலையில இருந்த ஆன்மீகவாதிகள் தான், ஞானம் பெற்றவர்கள் தான், அது சந்தேகமே இல்லை. ஆனா இந்த பற்று அன்பு மாறி மாறி விளையாடுறதுல அவங்க வந்து என்ன பண்றாங்க, தன்னிலை மறந்துடுறாங்க.
நம்ம என்னதான் ஞானம் வாங்கினாலும் அந்த அன்பே சிவம்ன்றதை நம்ம உணரலன்னா அப்போ அது நம்மளை வந்து கீழே தள்ளிடும். சரிங்களா? இப்போ மேலும் பார்க்கலாம். இது இன்னும் முடியல. இப்போ இப்போ இவருக்கு வந்து ஒரு படை தேவைப்படுது. யாரு? ராமருக்கு வந்து ஒரு படை தேவைப்படுது. ஏன்னா ராவணனை எதிர்க்கிறதுக்கு ஒரு படை தேவைப்படுது. அப்ப அந்த படை வந்து எங்க இருக்குன்னா வந்து வாலி கிட்ட இருக்கு. வாலி கிட்டயும் சுக்ரீவன் கிட்டயும் இருக்கு. இப்ப சுக்ரீவன் வந்து ஹெல்ப் பண்ணா, வாலிய வந்து கொன்னா வந்து அந்த படைகள்லாம் வந்து இவருக்கு ஹெல்ப் பண்ணும். இப்ப யாரு? ராமர் வந்து போரிடுறதுக்கு அவருக்கு ஹெல்ப் பண்ணும். அப்போ அவர் என்ன பண்றாருன்னா, இப்ப இந்த வாலியை வந்து கொன்னான். இப்போ வாலிக்கு இருக்கிற திறமை என்ன? வாலிக்கு இருக்கிற சக்தி என்ன? தான் முன்னாடி யார் வந்தாலுமே அவங்க கிட்ட இருக்கிற சக்தியில பாதி வந்து வாலி எடுத்துப்பார். சரிங்களா? அப்ப ராமர் என்ன பண்றாருன்னா, இவரை வந்து நேருக்கு நேரா வந்து எதிர்கொள்ள முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, மறைஞ்சிலிருந்து அம்பு எழுதுறாரு. சரிங்களா? இப்போ இங்க நம்மளுக்கு ஒரு சின்ன விஷயம் தெரியும். இப்போ ராமரானவர் கடவுளா நம்ம வந்து வணங்கிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் நிறைய பேர் கடவுளா வணங்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? அப்போ ஏன் வந்து ராமர் வந்து அன்பு செலுத்தாம அன்பு செலுத்தாம ஏன் அம்பை செலுத்தினார்? இப்ப வாலி முன்னாடி அன்போட போயிருந்தாருன்னா அந்த அன்புல பாதி வந்து வாலிக்கு போயிருக்குமா இல்லையா? அங்கேயே இந்த ராமாயணம் முடிஞ்சிருக்கும். அங்கேயும் முடியல. இப்ப என்ன ஆச்சு? சரி, சண்டை போடுறாங்க, எல்லாம் பண்றாங்க. இப்போ இப்பதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து தவற வந்து ராவணன் வந்து உணர ஆரம்பிக்கிறார். சரிங்களா? தான் சீதைய வந்து அழைச்சிட்டு வந்தாச்சு, இங்க சிறைப்படுத்தியாச்சு. இப்ப சீதை இருக்கிற மனநிலை எப்படி இருக்கும்? சரிங்களா? சீதை இருக்கிற மனநிலை வந்து ராவணனை எந்த அளவுக்கு பழி சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு பழி சொல்ற மனநிலையில தான் இருப்பாங்க. ஆனா இவர் என்ன பண்றாருன்னா, நீங்க அதாவது சீதை வந்து ஒத்துக்காம நான் உன்னை தொடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. இது ஏன் சொல்றாருன்னா, அப்ப சீதைக்கு வந்து ஒரு அதிகபட்ச ஒரு பாதுகாப்ப அந்த வார்த்தை கொடுக்கும். சரிங்களா? அப்ப சீதை என்ன மனநிலை இருப்பாங்க? ராவணனை எந்த விதமான பழிதலுக்கோ இல்ல வந்து கோபத்துக்கோ அவங்க உட்படுத்த மாட்டாங்க. சரி, நம்ம ஒத்துக்கிட்டாதான் வந்து இவர் நம்மளை தொடர்வாரு அப்படின்றப்போ அவங்களுக்கு ஒரு அது அரணாவே இருக்கு. அவர் சொன்ன வார்த்தை ஒரு அரணாவே இருக்கு. அதனால சீதையோட மனநிலை எப்படி இருக்குன்னா, ராமரை பற்றிய ஒரு நினைப்பு மட்டும்தான் இருக்கு. அவங்களுக்கு ராவணன் கடத்திட்டு வந்தான் அப்படின்ற ஒரு நினைப்பே அவங்களுக்கு இல்லாம போயிடுச்சு. அப்போ ராவணனுக்கு அந்த கர்ம வினைகளே வந்து இல்லை. இதை உணர்ந்துதான் சீதையோட அந்த சொல்லுல நம்ம பேர் படக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த அதிகபட்ச ஒரு அரணை வந்து ராவணன் கொடுத்தார். சரிங்களா? இப்போ இது எல்லாமே முடிஞ்சிடுச்சு. சண்டை நடக்குது. சண்டை நடக்கும்போது இவர் என்ன பண்றாரு, ராவணன் என்ன பண்றா, ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க. சண்டை போட்டுட்டு இருக்கும் போது வந்து ராவணன் வந்து ராமரை வந்து போர்ல ஓரளவுக்கு ஜெயிக்கிற மாதிரி இருக்காரு. அப்போ ராவணன் வந்து நிராயுத பாணியா இருக்காரு. அந்த நிராயுத பாணியா இருக்கிற ராமர் என்ன பண்றாரு, இன்று போய் நாளை வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. இதுக்கு பதில் அங்க அவரை கொண்டிருந்தா கூட ராவணன் வந்து மனவேதனை பட்டிருக்க மாட்டான். ஆனா அந்த மனவேதனை வந்து அதீத மனவேதனை. அதுதான் வந்து இந்த கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கு உண்மையான அர்த்தம் என்னன்னா, அந்த அளவுக்கு வந்து அவங்க கஷ்டப்படுறாங்க. ராவணன் வந்து கஷ்டப்படுறாரு, ராமர் இந்த மாதிரி சொல்லிட்டாரு, இந்த மாதிரி வந்து தனக்கு உயிர் பிச்சை கொடுத்த அளவுக்கு ஈக்குவலா இருந்தத ராவணனால தாங்க முடியாம தான் வந்து ஒவ்வொரு கடமும் அவன் இறந்து கொண்டிருந்தான். அவர் செய்த பாவம் தான், அவரா தேடிக்கிட்டது தான். அது வேற யார் மூலியமா அது கிடைக்கல. சோ அப்ப என்ன நடக்குது, அடுத்த நாள் போர் வருது. போர்ல வந்து ராமர் வந்து வெற்றி பெற்று விட்டார். இப்போ ராவணன் வந்து இந்த மனநிலைக்கு ஆட்படுத்தினார். அப்போ ராமருக்கும் கர்ம வினைகள் வந்து தானே சேரும். இப்ப அவருக்கு எப்படி கர்ம வினைகள் வருதுன்னா,
இவர் எல்லாமே வந்து ஜெயிச்சிட்டாரு, எல்லாருமே வந்துட்டாங்க. இவர் வந்து என்ன பண்றாரு, அவருடைய நாட்டுக்கு அவர் திரும்பிட்டு அவருக்கு வந்து எல்லாமே வந்து இந்த பட்டாபிஷேகம் எல்லாமே நடந்தது, எல்லாமே பண்றாங்க, அரசனா வந்து பண்றாங்க. இப்ப சாதாரணமா வந்து ஒருத்தவங்க கடத்தப்பட்டாங்கன்னா அவங்க கிட்ட போதுமான அளவு அவங்க கிட்ட வந்து என்ன பண்ணுவாங்க, விசாரணை செய்வாங்க. இது எல்லாருக்கும் நடக்கிறது தானே, விசாரணை செய்வாங்க. அப்போ விசாரணை செய்யும் போது அப்போ ராவணன் மீது எந்த ஒரு குற்றச்சாட்டுமே இல்லாத அளவுக்கு வந்து சீதை வந்து இருக்கா. ஏன்னா அவர் எந்த தப்புமே பண்ணல, அவர் கடத்திக்கிட்டு மட்டும்தான் போனார். அதுக்கப்புறம் அவங்கள வந்து தொடவோ குறைந்தபட்சம் அவங்க கிட்ட வந்து பார்க்க கூட அவர் வந்து செஞ்ச மாதிரி தெரியல. சோ அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பை தான் அவர் வந்து கொடுத்திருக்காரு. அதனால எந்த ஒரு குற்றமும் அவர் வந்து தன்னிடத்துல பண்ணலனா அப்போ மக்களோட மனநிலை அப்ப என்ன இருக்கும், யோசிக்க வேண்டிய விஷயம் இல்ல. இப்ப கடத்தினாங்கன்னா அவர் இப்படி பண்ணாரு, அடிச்சாரு, துன்புறுத்தினாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்றது ஒரு நியாயமான விஷயம். அதுதான் ஒரு நியாயமா எல்லாருக்குமே தெரியும். இப்போ அதுக்கும் வந்து ராவணன் அங்க வாய்ப்பு கொடுக்கல. சோ இதனால வந்து பொதுமக்கள் மத்தியில என்ன ஆகுதுன்னா ஒரு சந்தேகம் எழும். சரிங்களா, அது ஜென்ரலான விஷயம். ஏன்னா பொதுமக்கள் அவங்கள வந்து நம்ம எதுவும் குறை சொல்ல முடியாது. பொதுமக்கள் அதாவது ஜென்ரலான விஷயம். அவங்க வந்து அந்த சந்தேகம் அவங்களுக்குள்ள எழுது. அந்த சந்தேகம் சின்னதா ஒரு 2 பேருக்கு எழுந்த சந்தேகம் என்ன ஆகுது, பரவி பெருசாயிடும். சரிங்களா. சோ இப்போ ராமரோட இப்ப ராவணன் இல்ல, அவரு அழிஞ்சிட்டார். இப்ப ராவணன் வந்து அழிஞ்சிட்டார். இப்ப ராமன் மட்டும் இருக்கார். இப்ப ராமன் வந்து என்ன பண்றாருன்னா வந்து அவருடைய கர்மவைகளை இப்பதான் அனுபவித்து தொடர்ந்தார். இப்ப இவ்வளவு பேர் சொல்லும் போது ராமர் வந்து மக்கள் மீது மிகுந்த அன்பு வச்சிருந்தார், சீதை மீது மிகுந்த பற்று வச்சிருந்தார். சரிங்களா. இப்போ இங்க அன்பா பற்றா அப்படின்னு வர இடத்துல ராமர் எடுக்கிற முடிவு தான் அவரை வந்து கடவுளுக்கும் மேலாவும் உயர்த்தினது. அந்த முடிவு தான். இப்போ சீதையை வந்து பற்று வச்சு சீதை மேல வச்ச பற்றுனால அவங்க காப்பாற்றப்படணும்னா இந்த நாட்டை திறந்து போயிருப்பார். சரிங்களா. ஆனா அவருக்கு அந்த மாதிரி பண்ணல. சோ அப்போ நாட்டு மக்கள் மேல வச்ச அன்புனால சீதையவே அவர் இழக்க துணிந்தார். அப்பதான் வந்து 16 வயசுல ராமர் பெற்ற ஞானம், யோக வசிஷ்டர் கிட்ட ராமர் பெற்ற ஞானம் பெறும்போது அவரோட வயசு வந்து 16. அந்த 16 வயசுல பெற்ற ஞானம் எப்ப உதவுதுன்னா அவருக்கு சீதை தீர இறங்கும் போது அவருக்கு அப்போ இறங்கு. எந்த ஒரு தந்தைக்கும் நேராத ஒரு கொடுமை அவர் அனுபவிச்சார். அது உண்மைதான். ஏன்னா அதுக்கு அவரோட கர்ம வினைகள் என்ன. சீதையை பிரிஞ்சு இருந்தாரு. சீதையை பிரிஞ்சு தாம் பெற்ற பிள்ளைய தனக்கே தெரியாம அவங்க முன்னாடி போருக்கு போனார். இது எந்த ஒரு தந்தைக்குமே நடக்காத ஒரு விஷயம் தான். ஆனா அவரு எல்லாத்தையும் உணர்ந்துதான் அதை பண்ணாரு. ஏன்னா அவர் பெற்ற ஞானம் அந்த மாதிரி. அதனால என்ன நடக்குது, அவரோட கர்ம வினைகளை எல்லாமே அடிச்சாச்சு. இப்போ முடிஞ்ச அளவுக்கு சீதையோட பற்று இப்ப இல்லை. அப்போ மக்களுக்காக வந்து அவர் தன்னுடைய பற்றையும் இழக்க துணிஞ்சார். சரிங்களா. அப்போ இழக்க துணிந்த பின்புதான், இழந்த பின்புதான் அவர் வந்து என்னவா இருக்காரு, கடவுளாவே ஆயிருக்காரு. நம்ம புராணங்களும் இதிகாசங்களும் எல்லாத்தையுமே எடுத்து பாருங்க. இந்த அன்புக்கும் பற்றுக்கும் நடுவுல தான் வந்து சண்டையே நடக்கும். அன்பு எது தெரியாம பற்று எது தெரியாம நடக்கிற சண்டை தான். நம்ம அன்பே சிவம்னு சொல்றதோட நிறுத்தினா மட்டும் நம்ம பத்தாது. எல்லாருமே நம்ம அன்பு செலுத்தணும். இப்போ இன்னொரு உதாரணம் சொல்றேன் பாருங்களேன். போதுமான அளவு இப்ப இருக்கிற இந்த கலியுகத்துல நிறைய மகான்கள் வந்தாங்க. இப்ப இந்த சூர்பனகையை எடுத்துக்கீங்களா. இந்த சூர்பனகையோட ஒரு கேஸ் ஸ்டடி எடுத்துக்கலாம். அப்போ வந்து என்ன நடக்குதுன்னா
விவேகானந்தர் இருக்கார். விவேகானந்தர் கிட்ட வந்து அவர் வந்து ஒரு தடவை ஆன்மீக பயணமா ஒரு வெளிநாட்டுக்கு செல்றாங்க. அப்போ அவங்க அங்க இருக்கிற ஒரு அம்மா வந்து அவங்க கிட்ட கேக்குறாங்க, ஐயா உங்க ஞானம் இவ்வளவு இருக்கு, உங்க மூலியமா எனக்கு ஒரு குழந்தை வேணும், எனக்கு நீங்க வந்து பெற்று கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கறாங்க. அதுக்கு அவரோட பதில் வந்து, நீ என்னம்மா கேட்கிற, நான் வந்து நானே உனக்கு குழந்தையா வரேன், எதுக்கு உனக்கு இன்னொரு குழந்தை, எதுக்கு நீ 10 மாசம் வெயிட் பண்ற, நானே உனக்கு ஒரு குழந்தைதாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்போ அந்த அன்போட வலிமை அங்க பாத்தீங்களா? இதே விஷயம் சூர்பனகை கிட்ட நடந்திருந்தா அன்னைக்கு வந்து ராமாயணம்ன்றது நடந்திருக்காது. இதனால பாதிக்கப்பட்டது பொதுமக்கள் தான், வேற யாருமே கிடையாது. 2 ஆன்மீகவாதிக்குள்ளேயும் சண்டை வரும்போது நடுவில் பாதிக்கப்படுறது பொதுமக்கள் தான். ஏன்னா இந்த சண்டை, இந்த பகை வந்து, இந்த பகையோ இல்ல வந்து இந்த துரோகமோ எதுவா இருந்தாலுமே வந்து ஆன்மீகவாதிக்குள்ள இருக்கும்போது அது பெருசா வந்து இன்னும் பெருகிக்கிட்டு கொண்டுதான் செல்லும். அதை மறந்து இந்த அன்புதான் சிவம் அப்படின்றத உணரும் போதுதான் அந்த அன்புன்றது நம்மளுக்கு வெளிப்படவே செய்யும். அந்த தூய்மையான அன்புன்றது வெளிப்பட செய்யும். அந்த தூய்மையான அன்பு தான் வந்து நம்ம பொதுமக்கள் கிட்ட நம்ம செலுத்த வேண்டியதா, நம்ம மக்கள் கிட்ட செலுத்த வேண்டியதா. அந்த அன்பு தான் நம்மளுக்கு வேணும். நம்ம வெறும் அன்பே சிவம் மனமே குருன்னு சொல்றதால மட்டும் நம்மளால எதுவுமே நடக்க போறது கிடையாது. இது உணராம எதுவுமே நடக்காது. அந்த அன்புன்றது எல்லா இடத்துலயுமே தான் இருக்கணும். அது பகையா இருக்கா அன்பு இருக்கணும், துரோகமா இருக்கா அன்பு இருக்கணும். இந்த அன்பை பழகிறதுக்கு சின்னதா ஒரு விஷயம் மட்டும் நீங்க பண்ணுங்க. உங்க வறுமையில நீங்க சிரிங்க, சரிங்களா? உங்க வறுமையில நீங்க சிரிங்க, உங்க துன்பத்திலையும் நீங்க சிரிங்க, உங்களுக்கு துரோகம் நடந்தாலும் சிரிங்க, நீங்க பகையில இருந்தாலும் சிரிங்க. எல்லா இடத்துலயும் நீங்க சிரிக்க கத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா இந்த அன்புன்றது உங்களுக்குள்ள வந்துகிட்டே இருக்கும். இப்ப இந்த அன்புன்னு வரும்போது நீங்க பார்க்கிற விஷயம் எல்லாமே வந்து ஒரே தன்மையில தெரியும். ஏன்னா நீங்க எல்லார் மீதும் அன்பு செலுத்துறீங்க. அதனாலதான் அன்பே சிவம் சொல்லிட்டு சொன்னாங்க. இப்போ இன்னொரு மகான் இருக்கார். இந்த அன்பே சிவம்ன்றத தன்னுடைய கொள்கையா வச்சு வாழ்ந்தவர் தான் நம்ம ராமலிங்க அடிகளார், வள்ளலார். அவர் வந்து பாருங்க, ஜீவகாருண்யத்தை பத்தி இந்த கலியுகத்துல கடைபிடிச்சு வாழ்ந்திருக்கார், சரிங்களா? அப்படி இருக்கும்போது அந்த ஜீவகாருண்யத்தை வந்து எல்லா இடத்தையும் அவர் பரப்புறார், அந்த பரப்புரை செய்யறார். அப்ப அந்த பரப்புரை செய்யும் போது இது வந்து அப்போ இருந்த ஆங்கிலேயர்களுக்கு அது பிடிக்கல, சரிங்களா? அப்ப என்ன பண்றாங்க, நம்ம வந்து என்ன பண்றாங்கன்னா வந்து அவரை கைது செய்யறதுக்காக வந்து ஒரு காவலரை அவரை அனுப்பி விடுறாங்க. அந்த காவலர் வந்து வராரு, இந்த மாதிரி வந்து நான் உங்களை கைது செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரிப்பா ஒரு 2 நிமிஷம் எனக்கு டைம் கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, ஒரு ரூம்குள்ள போய் உட்காந்துட்டாரு. சரி 2 நிமிஷம் டைம் தானே சொல்லிட்டு அந்த காவலர் வந்து வெளியே நிக்கிறார். உள்ள போனவரு ஜோதிமயமாயி மறைஞ்சே போயிட்டார். ஜோதிமயமாயி மறைஞ்சே போயிட்டார். அப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா, தன்னை கைது செய்த அந்த காவலருக்கு தன்னால் கர்மவினை ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரு பண்ணாரு. பார்த்தீங்களா அந்த ஜீவகாருண்யம், அந்த அன்பே சிவம், அந்த அன்பு தான் நம்ம எல்லார் மீதும் செலுத்தணும். இதுதான் உண்மையான அன்பு, இதுதான் உண்மையா அன்பே சிவம். நீங்க அன்பே சிவம்னு கூட சொல்ல தேவையில்லை, அந்த அன்பை செலுத்தினா கூட போதும். இதுதான் வந்து ஆன்மீகத்தோட உச்சமே, அதுதான் இந்த அன்பு தான். நீங்க அந்த அன்பை உணர்ந்தாதான் இறைவனை உணர முடியும். இந்த அன்பு உள்ள வந்தாதான் நம்ம பார்க்கிற விஷயம் எல்லாமே சிவமா நம்மளுக்கு தெரியும். அப்படி சிவமா தெரியும் போது நாமும் சிவம், நீங்கள் பார்ப்பவரும் சிவம் அப்படின்ற உணர்வு எப்போ வருதோ
அப்பதான் நம்ம இந்த பிறவி பயனை அடையறோம். இதுக்குதான் அன்பே சிவம் சொல்லிட்டு நம்ம இவ்வளோ காலமா நம்ம சொல்லிட்டு இருக்கிறதுக்கு காரணமே அதுதான். கூடிய விரைவில் எல்லாருமே அந்த அன்பை எல்லாரிடத்தையும் செலுத்தணும். நம்ம இந்த இதிகாசங்களை நிறைய விதத்துல பார்ப்போம். இப்ப இந்த ராமாயணமே எடுத்துக்கோங்க. சரியையில நம்மளுக்கு ஒரு கதையா தெரியும், கிரியையில அதுல கடவுள் இருக்காருன்னு தெரியும். இதே யோகத்துல இருக்கும்போது அது வேறு விதமா தெரியும். இதே ஞானத்துல இருக்கும்போது அதோடைய உண்மைத்தன்மை நம்மளுக்கு புரியும். இதனாலதான் சொல்றாங்க, ராமாயணமா இருக்கட்டும், மகாபாரதமா இருக்கட்டும், என்ன இதிகாசங்களா இருக்கட்டும், முழுமையா நீங்க படிக்கத்தான் அதுல இருக்கிற உண்மை விஷயம் என்னன்றது நம்மளுக்கு புரிய வரும். இந்த இதிகாசங்களையும் புராணங்களையும் புரிஞ்சுக்காம நம்மளால இருக்கவே முடியாது. இப்ப ராமாயணத்தை யார் எழுதினது? வால்மீகி எழுதினாரு. வால்மீகி ஒரு பெரிய மகா ரிஷி, மகா முனி. அவரு ஒரு பெரிய முனிவர். அவரு எப்படி இது மாதிரி எழுத முடியும்? அப்ப நிச்சயமா அதுல சில சூத்திரங்கள் ஒளிஞ்சிட்டு தான் இருக்கும். அந்த சூத்திரத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம ஆராய்ச்சி செய்ய வேண்டும். ஆராய்ச்சி செய்யாம ஒண்ணுமே நடக்காது. நம்ம எந்த இதிகாசங்கள், எந்த புராணங்கள் நீங்க எடுத்துக்கிட்டாலையும் இந்த பற்று, அன்பே சிவம், இது ரெண்டுத்துக்கும் நடக்கிற சண்டையாதான் இருக்கும். இதுதான் நம்ம மன அசைவுன்னு சொல்றோம். பற்றுன்றது நம்ம ஒருத்தர் மேல வைக்கிற அதீத அன்பு. அந்த ஒருவர் மீது, அந்த ஒருவர் தான் நம்மளுக்கு தெரியும், பாக்கி யாருமே தெரியாது. எல்லார் மீது அன்பு செலுத்தும் போது அப்ப எல்லாரும் ஒன்னா தெரிவாங்க. அதுக்கு பேர் தான் அன்பே சிவம். இப்போ நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு அன்பு முக்கியமா, பற்று முக்கியமா? நீங்க உங்க மனைவி மீது இப்ப நீங்க பற்று, அப்ப என் மனைவி மீதோ என் பிள்ளை மீதோ பற்று வைக்க கூடாது. அப்போ நீங்க பற்று வைக்க தேவையில்ல, அன்பு வைங்க. அந்த அன்பு போதும். அந்த அன்பு உங்களுக்கு பல விஷயத்தை கத்துத்தரும். அதனால இந்த அன்பே சிவம்னு நம்ம அடுத்த தடவை சொல்லும் போது நம்ம எல்லார் மீதும் அன்பு செலுத்துறோமா இல்லையான்றத குறைந்தபட்சம் நீங்க முடிவு செய்யுங்க. உங்களை சொல்ல வேணாம்னு சொல்ல, நம்ம சொல்லதான் அது மந்திரமாவும் இருக்கும். சரிங்களா? அதை நான் சொல்ல வேணாம்னு சொல்ல. பட் ஆனாலுமே ஒரு செகண்ட் நீங்க சொல்லும் போது உங்க கண்ணை மூடிட்டு நீங்க எல்லார் மீதையும் அன்பு செலுத்துறீங்களா இல்லையான்றத ஒரு தடவை சிந்திச்சு பாருங்க. ஒரு தடவை சிந்திச்சு பார்த்தாலே போதும். நம்மளுக்கு அதுல இருந்து அந்த உணர்வு நம்மளுக்கு இறைத்தன்மையை உணர்த்தும். அந்த இறைத்தன்மை தான் நம்மளுக்கு தேவை. நம்ம ஒரு அறிவியல் மேதையை பார்க்க போறோம். சரிங்களா? அப்ப குறைந்தபட்சம் நம்ம அந்த அறிவியலை பத்தி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. சரிங்களா? இப்ப இதே நான் இறைவனை பார்க்கணும், இல்ல இறைவனை நான் உணரணும் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா, குறைந்தபட்சம் அந்த இறைவன் எப்படி இருக்கான், என்னவா இருக்கான், எப்படி உணர முடியும் அப்படின்ற ஒரு புரிதல் நம்மளுக்குள்ள வரணும். அந்த புரிதல் நம்மளுக்குள்ள வரணும்னா இந்த அன்பே சிவம்னு இருந்தா மட்டும்தான் அது புரியும். இல்லைன்னா அது வரைக்கும் யாருக்குமே புரியாது. அதனால அந்த அன்பே சிவத்தை உங்க மனதோடு இணைத்து அந்த அன்பை செலுத்துங்க. எல்லா இடத்துலயும் செலுத்துங்க, தப்பே கிடையாது. எந்த விதத்திலையும் நாம குறைஞ்சு போறதுன்னு கிடையாது. எங்கேயுமே நமக்கு எந்த ஒரு தாழ்வு மனப்பான்மையும் வர தேவை. என் பகைவன் இருக்கிறனா பகைவனுக்கு நீங்க அன்பு செலுத்துங்க. உங்க அன்பால அந்த பகை மாறும். யாராவது ஒருத்தர் துரோகம் பண்றாங்களா, அந்த துரோகத்தையும் மறந்துடுங்க. அவங்க இடத்துலயும் அன்பு செலுத்த பாருங்க. நம்ம இப்போ ஒருத்தருக்கு பகை இருக்குன்னா அந்த பகைக்கு இல்ல ஒரு துரோகத்துக்கோ இல்ல ஒரு கெட்ட விஷயம் நடக்குதோ அதை நம்ம உள்ள வச்சுக்கிட்டு எதுவுமே பண்ண முடியாது. ஒரு ஆன்மீகவாதியால எதுவுமே பண்ண முடியாது. அதை நம்ம வெளியே எடுத்து தூக்கி போட்டுடணும். அப்போதைக்கு எப்ப போட்டுடணும். வெளியே போடலன்னா நம்மளுக்கு எதுவுமே நடக்காது. அது வரைக்கும் நம்ம பார்க்கறது எல்லாமே ஒரு இறை மாயை தான். நம்மள ஏமாத்திக்கிட்டு தான் இருக்கும். அந்த அன்புன்றது எப்ப நம்ம உணர்றோமோ அப்பதான் நம்மளை நோக்கி கடவுள் வருவார்.
அதைதான் எல்லா ஞானிகளும், எல்லா மகான்களும், எல்லா சித்தர்களும் நம்மளுக்கு சொல்லி கொடுத்திருக்கிற வார்த்தை. அன்பே சிவம், அன்பே சிவம், அன்பே சிவம் சொல்லிட்டு. நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தேன், எனக்கு தவறா பேசியிருந்தேன் மன்னிச்சிருங்க. தெரியல எனக்கு. நான் என்னுடைய பதிவை நான் சொல்லிட்டேன். எனக்கு மனசுல என்ன தோணுச்சோ நான் அதை சொன்னேன். அது சில பேருக்கு புரிதல் இருந்தா புரிஞ்சுப்பாங்க. சரிங்களா? என்னுடைய கடமை சொல்வது. நிறைய வீடியோ நம்ம போட்டுட்டு இருக்கோம், பாருங்க. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகளுக்கு இந்த பதிவை வந்து நான் சமர்ப்பிக்கிறேன். நன்றி. ஆத்மா வணக்கம். என் குருவுக்கு சமர்ப்பணம். அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன்.